Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சிக்கன் சுக்கா எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்பவும் சிம்பிளுங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு கடாய் சூடான பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணி நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌனாக நம்ம பொரிச்செடுக்கணும். இது கூட உப்பெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. அப்படியே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌனாக நம்ம பொரித்து இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். மீதி எண்ணெய் அப்படியே இருக்கட்டும், அது நமக்கு யூஸ் ஆகும். இதுக்காக சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்போ கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பெப்பர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 லெமன் நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 1/2 லெமன் இதுக்கு கரெக்டாக இருக்கும் 1/2 kg சிக்கனுக்கு. அடுத்ததாக இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லி ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கல, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கொத்தமல்லி சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து வரும்படிக்கு மிக்ஸ் பண்ணி 30 to 45 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இது ஊறி வந்தால் தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இது நல்லா ஊறி வந்துடுச்சு. 45 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆல்ரெடி வெங்காயம் பொரித்து வச்சுருக்க எண்ணெயை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா நமக்கு பொரிஞ்ச பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இதில் நம்ம ஆட் பண்ணதில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லா மசாலா பொருட்களும் சிக்கனோட ஊற வச்சுருக்கோம். ஸோ அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். சிக்கன் ஆட் பண்ண பிறகு வேறு எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சாலுமே போதும். தண்ணிலாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு, மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதிலேயே நல்லா தண்ணி விட்டுருக்கு. இதுலேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். அப்பப்போ நம்ம மூடி எடுத்து ஜஸ்ட் இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும், சீக்கிரமே நமக்கு வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, சிக்கனும் பார்த்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண பிறகு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஓப்பன்லேயே வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் மிக்ஸ் கொடுத்தாலுமே நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார், ரசம், மிக்சட் ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இது போல் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அதோட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா செய்யும்போதே வீடே மணக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்மளோட குக்கிங் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கிறதுக்கு ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.